இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளை ஆரம்பிப்போமா? ஆண்டவரே, இன்றைய நாளிலே நீர் தருகின்ற இறை வார்த்தை எங்களுடைய இதயத்திலே தாரும், எங்களுடைய ஆன்மாவிற்கு தாரும். இந்த இறை வார்த்தையின் அருளும் அபிஷேகம் ஆற்றலும் எங்களுள் நிறையட்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பது இந்த இறை வார்த்தை எங்களுக்கு வலியுறுத்தி தரட்டும். நாங்கள் ஒளியின் மக்களாக, உண்மையின் மக்களாக வாழ்வதற்கு, உம்முடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழுகின்ற மக்களாக இன்றைய நாளிலே நாங்கள் வாழ வேண்டும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய அருள்கரம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை. நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அது அழியாதது. கடவுளின் வார்த்தை அழியாது, நிலைத்திருப்பது, என்றும் பலன் தருவது, புதுப்பிறப்படைய நம்மை வழிவகுப்பது. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ அழியாது என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. என் வார்த்தைகள் ஒழியவே ஒழியா, கடவுளிடமிருந்து பிறப்பவை அனைத்தும் உலகை வென்றெடுக்கும் என்பதுதான் நமது நம்பிக்கை. கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை அது என்ன செய்யும் என்றால், எந்த நோக்கத்திற்காக அது சொல்லப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது திரும்ப வருவதில்லை. தினமும் நான் கேட்கின்ற இந்த அழியாத வித்தாகி இறைவார்த்தை எனக்குள் உயிர் தருகிறது, புது தெம்பை தருகிறது, புது நம்பிக்கையை என்னில் துளர்க்கிறது, மீண்டும் வாழ்வை தருகிறது, சோர்ந்து போனவர்களை திடங்கொள்ள செய்கிறது, தற்காலிக தள்ளாடும் கால்களுக்கு சக்தி தருகிறது. எனவே இந்த வார்த்தை இது அழியாதது, இது உயிருள்ளது, இது நிலைத்திருப்பது. அன்புமிக்கவர்களே, இந்த இறை வார்த்தையை தான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கேட்கின்றோம். எனவே உயிர் தருகின்ற இந்த வார்த்தையை நாம் பற்றிக்கொள்ளும். இதுதான் நிலைத்திருப்பது, நம்மை நிறைவான வாழ்வுக்கு, முடிவில்லா வாழ்வுக்கு இட்டுச் செல்வது இந்த இறைவார்த்தை மட்டும்தான். இது இருக்கின்ற இடத்திலே அழிவில்லை, இது அழியாத வித்தாக இருக்கிறது. எனவேதான் இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம், ஆற்றல், சக்தி நம்மில் நிறையட்டும், நம்முடைய குடும்பத்தில் நிறையட்டும், நம்முடைய பிள்ளைகளில் நிறையட்டும், நம்முடைய எதிர்காலத்திற்கு அது வழிகாட்டட்டும். ஆண்டவர் என்று நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.